ருத்ராட்ச மரத்தோட அடியில் இருக்கிற பெரியாண்டவர் தான். சக்தியின் சூலாயுதம் திருநிலையில் விழுந்தபோது 21 மண் உருண்டைகளாக சிதறி நம்ம கையாலேயே பெரியாண்டவருக்கு ஆர்த்தி காட்ட முடியும் இந்த கோவிலில். வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு திருநிலை பெரியாண்டவர் சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் செங்கல்பட்டுலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்கழுக்குன்றத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் காலையில் 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் நாம் முதல்ல தரிசனம் செய்வது ருத்ராட்ச மரத்தோட அடியில் இருக்கிற பெரியாண்டவர் தான். தவ கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. இவருக்கு பன்னீரால் மட்டும்தான் இங்கே அபிஷேகம் செய்யப்படுது. நாம் கை கொண்டே பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம். இவருக்கு சிவன் மற்றும் பார்வதி இருவரின் அருளும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு திருத்தலம் தான் இது. முதல்ல நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பகவானும் அமர்ந்திருக்கிறாரு. கோயிலுக்கு உள்ளே நுழையும் போது வலதுபுறத்தில் பிரம்மாண்டமான நின்ற கோலத்தில் சிவன் காட்சியளிக்கிறாரு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு. அதே மாதிரி இடதுபுறத்தில் அங்காளம்மன் தாயாரும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறாங்க. சக்தியின் சூலாயுதம் திருநிலையில் விழுந்தபோது 21 மண் உருண்டைகளாக சிதறி விழுந்து அவை சிவகணங்களாக மாறிய தலம் இது. ஆலயத்தோட சுயம்புலிங்கம் வெட்ட வெளியில் இருப்பது மற்றொரு சிறப்பானது. இந்த கோவிலில் சிவபெருமான் பெரியாண்டவர் ரூபத்தில் காட்சியளிக்கிறார். அம்மன் திருநிலை நாயகி அல்லது அங்காள பரமேஸ்வரி தாயார் என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க. நம்ம கையாலேயே பெரியாண்டவருக்கு ஆர்த்தி காட்ட முடியும் இந்த கோவிலில். இந்த கோவில் குழந்தை பேரு வழங்கும் தலமாக விளங்குகிறது. பார்வதி தேவியோட சாபத்தால் சித்தம் கலங்கி பித்தம் பிடித்து ஈசன் உலகை வலம் இந்த திருநிலை என்ற ஊரில் ஒரு நிலையாக நின்ற இடம்தான் இந்த இடம். தாயோட கருவறை இல்லாமல் பெரிய மனிதராக பிறவெடுத்து ஈசனே உலகை வலம் வந்தபோது பெரியாண்டவர் என வணங்கப்பட்ட தலம் இதுதான். அர்த்த நாரீஸ்வரர் மற்றும் பைரவர்களும் இங்கு காட்சியளிக்கிறாங்க. வடக்கு திசையில் துர்க்கையம்மன் தனியாக காட்சியளிக்கிறாங்க. அந்த இடத்துலையே முருகன் மற்றும் வள்ளி தேவியானையுடன் காட்சியளிக்கிறாங்க. ஒரு பெரிய அரச மரத்து அடியில் நாகாத்தம்மன் ஆலயமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. 5 தலை நாகங்களுடன் நாகாத்தம்மன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. சிவன் மற்றும் பார்வதி தேவியோட பாதம் பற்ற ஒரு திருத்தலம் தான் இந்த இடம். அரச மரத்தை சுற்றி வரும்போது விநாயகர் மற்றும் முருகரை பார்க்க முடியுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரியன் வெப்பம்.